Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். கண்டிப்பா இத வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. சோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அதனால் வந்து நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழசாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வாட்ஸ்அப்பை விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும் போதே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க வாட்ஸ்அப்புக்கு இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலில் இருக்க சாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சாங் மாற்றணும் அப்படிங்கும்போது இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ்க்கு வந்து இதை பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ஒரு மியூசிக் பிளேயரோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாங் கேட்டுகிட்டு ஆக்சுவலாக சேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கில் போயிட்டு அந்த மியூசிக் பிளேயரை போய் சேஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது. இதிலேயே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்ல முடியும். ஸோ அதில் இருக்க அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஸ்டேட்டஸ் செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ இதில் வந்து பாருங்கள். இதில் இப்போ நான் மேலே வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஸ்டேட்டஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணுறோம். இந்த சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஹாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஹாய்ன்னு டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டைலில் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஹாய் 100 டைம்ஸ் சொல்லிட்டு நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஆல்ரெடி நான் ஒரு 100 டைம் அனுப்பிட்டேன். அனுப்புனா அப்படின்னா அவர் அவ்வளோதான் நம்ம கிட்ட கோவப்பட்டுருவார். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் பாம் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் அதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து சென்ட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து தீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் தீமாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நைட்டில் வந்து அதிகமாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களோட கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பாகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதிலேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மூணாவது இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜில் வந்து என்ன வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீமாக செட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் வந்து என்ன ஃபோட்டோ வச்சிருக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தீமாக செட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாவே. எனக்கு இந்த தீம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு தீம் வேணும் அப்படின்னா அந்த செட்டிங்ஸில் போயிருங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்எம் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. இதை கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த தீம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா டவுன்லோட் தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கே இல்லாமல் அவ்வளோ தீம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு கணக்கே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அன்லிமிட்டடான தீமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த தீம் பிடிச்சிருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக் இன்ஸ்டால் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நான் பேக் வரேன் பாருங்க, அந்த தீம் வந்து எனக்கு அப்ளை ஆயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த தீம்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெசேஜ் நம்பர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒருத்தவங்களுடைய காண்டாக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பரை வந்து சேவ் பண்ணால் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த வாட்ஸ்அப் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி நம்பரை போட்டதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்பலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து மெசேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். மெசேஜ் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக எந்த மெசேஜ் வேணுமோ அனுப்பிக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்டில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது இந்த பட்டனை அமுக்கணும் அப்படின்னா
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்குது. அந்த 5 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது அப்படி என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. இந்த டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் வால்பேப்பர் பெர் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு சேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கான்டாக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்காங்களோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணும்போதே தெரியும். ஸோ அவங்க என்ன ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் செட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுடைய ஆக்சுவலாக ப்ரொஃபைல் பிக்சரே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செட் ஆயிரும். ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் இது போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.